FTP நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துருந்த ஆர்டி சாரோட இன்டர்வியூ வந்து வந்திருக்கு. ஆர்டி சார் நம்மளோட இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் போன வருஷம் சொல்லியிருந்தீங்க 15% தாண்ட மாட்டாங்கன்னு. நான் கூட இங்கே ஒரு அமைப்பு இருக்கு, கட்சி 15% போகும்னு நினச்சேன், 25% வந்துடும் நினச்சேன். ஆனால் ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சது பாஜக மட்டும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க 15% தான் வந்திருப்பாங்க. தேமுதிக கூட்டணியில் எடுத்திருக்கணும். ஆமாம், தேமுதிக கூட்டணி எடுத்திருக்கலாம். இந்த கொஞ்சம் OPS தினகரன் அதிக சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உறுதியாக NDA வந்து 22 பாயிண்ட் பன்னீர்செல்வத்தை ஃபோல்ஸா காணிச்சிருக்கணும். நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம். அது வந்து எல் முருகன், வானதி சீனிவாசன் மற்றும் இவர் நயனா நாயந்திரன் போன்ற பாஜக முன்னணி தலைவர்களுக்கு OPSக்கு அந்த சக்தியை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. என் நண்பர் சகோதரர் கரு நாகராஜன் போன்றவங்கெல்லாம் எப்படிங்க நம்ம அதிமுக பலகீனப்படுத்தணும், OPSக்கு ஒரு 5-6 சீட்டு கொடுத்து அவர் நின்று தானே அது பிளவுபட்டுனா நம்ம சைக்காலஜிக்கலாக காட்ட முடியும், அந்த இமேஜே வந்திருக்குமாங்கிறத கருநாகராஜன் போன்றவங்கெல்லாம் கட்சி நலனில் சரியாக சொன்னாலும் கூட OPSஐ எதிரியாட்டும் த்ரெட்டாட்டும் OPSால் இந்த கூட்டணி அதிமுக எடப்பாடி கூட்டணி வரலன்னு நினச்ச பாஜகவினர் வந்து அதை கெடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் மேல்மட்டத்தில் இருந்தே ஒரு முக்கிய தலைவர் வந்து OPSக்கு 6 சீட்டு வர 5-6 வரை கொடுக்கலான்னு, அப்படி கொடுக்குறதா சரியான வியூகம்னு இருக்கும்போதும் ஸ்டேட் கமிட்டியில் பெரும்பான்மையான நிர்வாகிகள் வந்து OPS மேலே ஒரு எதிர்ப்புணர்வில் அதை இது பண்ணிட்டாங்க. அது ஒரு செட்பேக்கு. இன்னொன்று தேமுதிக விஜயகாந்தை வச்சு ஒரு 5 டு விஜயகாந்துக்கு அந்த சிம்பதியை வச்சு குறைஞ்சபட்சம் 5 to 6% வாக்கு கிடச்சிருக்கும். ஆனால் கொடுத்தது 5 சீட்டு தான். அதில் வந்து அவங்க 2-3% ஓட்டுட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 20% வாக்கில் அதிமுக 20% வாக்கில் எக்ஸஸாக தேமுதிக வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வாக்கு இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. தேமுதிகங்கிறது முட்டு கொடுக்கலன்னா கண்டிப்பாக 15% தான் போயிருக்கும். இன்னும் நாம் தெளிவாக சில விஷயங்களை சொன்னோம். வெள்ளாளக்கவுண்டரும் வன்னியர்களும் எடப்பாடி கூட நிற்கிறாங்கன்னு சொன்னோம், தெளிவாக சொன்னோம். அந்த அளவுக்கு வன்னியர் நிற்கிறாங்க. ஆனால் அதுவே மற்ற ஜாதி சம்பந்தங்கள்லாம் ஒரு 1 லட்சம் உங்க பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் தொண்டர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறோம். ஒருத்தர் தான் நம்ம 1 லட்சத்தை ஆர்கனைஸ் பண்ணலை. இந்த வெப் டிவி, யூடியூப் இதிலெல்லாம் இவ்வளோ ஜாதி சங்கங்கள் இவங்க எல்லாமே கலந்து அது அப்படியே ஸ்பெர்குலேட் ஆகி போகிறது வந்து டே பை டே அந்த சமூக ரீதியான அந்த உணர்வு வந்து பெருகிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தந்த ஜாதிக்கெல்லாம் எடப்பாடி கீழே ஓட்டு போடுறதுக்கு என்ன லாபம், இது வன்னியருக்கும் வெள்ளாளக்கவுண்டருக்குமான கட்சி தாங்கிறாங்க. அது அந்த போலிங்கை பார்த்ததும் அவங்க உணர்றாங்க. ஒரு சிலர் வந்து ரெட்டையில மயக்கத்திலையும் கிராமத்தில் ஓட்டு போட்டாங்க. நான் எல்லா பகுதியும் சுற்றுப்பயணம் செய்துட்டு வரும்போது என்னால் உணர முடிஞ்சுது. அது அந்தந்த ஜாதி சங்க தலைவர்கள் நமக்கு இப்போ அசூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது சமூக நீதி சூறையாடக்கூடிய கட்சி, 2 ஜாதிக்கான கட்சி, மற்ற ஜாதி இதுக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு, எந்த அதிகாரமும் அவங்களுக்கு அதனால் கிடைக்காது, அவங்க அதிகாரத்தை சரண்டர் பண்ணுறது தான். இதை வந்து நாம் முழுமையாக சமூக மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது எங்கள் கடமை. அடுத்து நீங்கள் அந்த பணியை செய்யணுங்கிறத கேட்டிருக்காங்க. நானும் அவங்க சின்ன குழு கூட்டங்களில் தொடர்ந்து பேசத்தான் போகிறேன். இது வந்து எடப்பாடியை நாம் எதிர்பார்த்த அளவுக்கு புல்டவுன் பண்ண முடியலைன்னாலும் கூட 2 விஷயங்கள் அவருக்கு சாதகமாக அமைஞ்சது. OPSக்கு 5-6 சீட்டு கொடுக்காததும் தேமுதிக கூட்டணி. அப்போ தேமுதிக கூட்டணி அவருக்கு பெரிய ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது அரசியல் தலைமுறைகள் எல்லாருக்குமே தெரியுது, தமிழக முதல்வர்ல இருந்து. நிச்சயமா விஜய பிரபாகரன் கூட இவர் நெருக்கமா அந்த கூட்டணியிலே க்ளோஸ் ஃபைட் கொடுத்து அவர் ஒருத்தர். கண்டிப்பா அந்த தெலுங்கு பேசும் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் பிளஸ் ஏழை எளிய மக்கள் விஜயகாந்துக்கு ஆதரவானாங்க. அது ஒரு சர்வே கூட ஒருத்தர் கூட அவர் 8 கூட கொடுத்தாரு. அந்த சர்வே ஒருத்தர் அந்த SSN சர்வேயா அவர் கொடுத்தாரு. நான் 8 அளவுக்குலாம் கூட 6 வதை இருக்குன்னு சொன்னா அந்த 23ல் ஒரு 6 கழிச்சுட்டா 17% ஓட்டு தான் எடப்பாடிக்கு ஓட்டுன்னு நான் கணக்கு போடுறேன். இது எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி 20.4, அது நம்ம டேட்டாவை மறுக்கல. பட் 17ங்கிறது தான் திருமாவளவன் கணக்கில் எடுப்பார், 17ங்கிறது தான் காங்கிரஸ் கணக்கில் எடுக்கும். காங்கிரஸை பொறுத்தவரை நம்ம சொன்னது தெளிவாயிற்று. காங்கிரஸுக்கே நாடார் பெல்ட்டில் தான் ஆதரவு உண்டு. நம்ம களத்துக்குள்ளே போய் நாடார்கள் மத்தியில் நெகட்டிவாக ஓட்டு போடக்கூடாது, பாசிட்டிவாக ஓட்டு போடணும். இது 2 ஜாதிக்கான கட்சி. நாம் இந்த 2 ஜாதிக்கான கட்சிக்கு முக்குலத்தோருக்கு எதிராக போய் இவங்களுக்கு இலவசமாக ஓட்டை போட்டு நம்ம அதிகாரத்தை இழக்கணும். நம்ம நெகட்டிவ் ஓட்ஸுங்கிறது எந்த காலத்திலையும் நாடார்களுக்கு உகந்ததல்ல அப்படிங்கிறத நாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கோங்கிறத எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். உங்க இதில் கூட சொன்னோம், எல்லா இதுலேயும் சொன்னோம். அதுக்கு நல்ல பலன் இருக்குது. நாடார் சமூக பகுதியில் அவங்க தெளிவாயிட்டாங்க.
தினகரன் சசிகலா பன்னீர்செல்வம் மேட்டர் தான் நாடார்கள் மத்தியில் வந்து எடப்பாடிக்கு எதிராக போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். அதிமுக ஆதரவு நாடார்களே அந்த ஆள் நல்ல மனுஷன், அவரை ஜாதி அடிப்படையில் கருத்தில் கொண்டு அவரை நிற்கிறதுக்காக நம்ம ரெட்டலைக்கு ஓட்டு போடணுமா, வேற வேலை இல்லை அப்படிங்கிற உணர்வு நாடார்கள் மத்தியில் இருந்ததை நம்ம அதை ஒவ்வொரு இடமா போய் அந்த இடத்த நம்ம எடப்பாடி நம்மளை ஏமாத்த பார்க்குறாரு. நம்மளாம் முட்டாளின்னு நினச்சிக்கிட்டு எந்த அதிகாரமும் நாடார்களுக்கு அதிமுகவில் கிடையாது. இன்னும் ஒன்றா ஒரு சிலர் வந்து 4 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது டீ வாங்கி கொடுக்கறதுக்கு வேணா 2 நாடார் தலைவர்கள் அங்கே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அதிமுகவில் நாடார்கள். இல்லை நிச்சயமா நீங்கள் தூத்துக்குடியில் வந்து 15% டெபாசிட் கிடைக்கல, திருநெல்வேலியில் 1 லட்சம் ஓட்டு கூட கிடைக்கல, அதே மாதிரி தென்காசியில் வந்து கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி 2009 தனிச்சு நிற்கும்போது அது 17% ஓட்டு எடுப்பு, 20% அங்கே நாடார் ஓட்டு அங்கேயும் கிடைக்கல. கன்னியாகுமரியிலையும் அதே தான். கன்னியாகுமரி 4வது இருந்தது. நாம் தமிழரோட குறைவா நம்ம திருநெல்வேலியும் நாம் தமிழரோட ஈக்குவல் இடங்க வந்துட்டு பொட்டல் துறன்னு அந்த நாம் தமிழர் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஜாதிக்காரர் ஒருத்தர் நின்று ஒரு 20,000 ஓட்டுக்கிட்ட பிரிக்கலன்னா நாம் தமிழர் ஏறி போயிருக்கும். ஈக்குவலாக இதில் வந்திருக்குது. ஸோ அதிமுக பொசிஷன் இதுதாங்கிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு ஏற்கனவே நம்ம தேர்தல் முடிவுக்கு முன்னே சொல்லிட்டோம். அவங்களும் வந்து நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் இருக்குங்கிறத நம்மகிட்ட பதிவு பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. முன்னாடி காங்கிரஸ் எம்பிக்கள் எப்படி எடப்பாடி கூட போனா டெபாசிட் தான் தேருங்கிற ஒரு சூழ்நிலை, இப்போ எம்எல்ஏக்கள் அது கூட சேராதுங்கிற முடிவுக்கு வந்ததை நம்ம பார்க்குறோம். திருமாவளவனை பொறுத்தளவுலையும் அதே நிலைப்பாட்டில் தான் இருப்பார். ஸோ இவங்க நினைக்கக்கூடிய மெகா கூட்டணி காங்கிரஸ் வந்து நண்பர் சவுக்கு சங்கர் விரைவில் ஒரு சட்டத்தின் உதவி கொண்டு தன்னுடைய நியாயங்களை நிலைநாட்டி வெளியே வரணும்னு நினைக்கிறேன். வரணும், அது நம்மளோட ஆசை. அவரோட குண்டாசை உடைச்சி அவர் வரணுங்கிறது மனப்பூர்வமான விருப்பம். ஏன்னா அவர் ஏற்கனவே எடப்பாடிக்காக சொன்னது எல்லாமே பொய்யா போச்சு. 20 சீட்டில் காங்கிரஸ் கூட்டணி போய், சவுக்கு சங்கர் சொன்னது போய், 5 சீட்டில் திருமாவளவும் போய், அதே மாதிரி கமலஹாசனுக்கு 5 சீட்டு எல்லாமே பொய் ஆயிடுச்சு. இப்போ பலம் என்னன்னு தெரிஞ்சாச்சு, ஏரியா வைஸ் தெரிஞ்சாச்சு. அப்போ யாருமே வரமாட்டாங்க. என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவரோட ஈர்ப்பு சக்தியால், அவரோட ஜெயலலிதா மாதிரி அவரோட கூட்டம் சேர்க்கும் திறமையால் அப்படியெல்லாம் இருக்கா? இல்லை. அவர் எப்படி அதிமுக ரிவைவ் பண்ண போறாரு? ரொம்ப சிக்கலான விஷயம்தான். ஸோ நாம் வந்து மதிப்புக்குரிய மிதுன் பழனிசாமி அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுனது வருந்தத்தக்கது. என்னால் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்துட்டோம். நம்ம அடுத்த கட்டம் நமக்கு வந்து என்ன கடமை இருக்குதுன்னா 1 to 1 திமுக அணியை தோக்கடிக்க தான் நம்மளோட கடமைன்னு நாம் பார்க்குறோம். ஏன்னா ஸ்டாலினை வந்து 1 to 1 தான் தோக்கடிக்க முடியும். ஒரு உயர்வான இடத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு. அவரை விட்டு எந்த கூட்டணி கட்சியும் போக போகிறதில்ல. ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, மேயர் போஸ்ட்டு, கவுன்சிலர் போஸ்ட்டுன்னா யார் போவா? எடப்பாடிகிட்ட போய் டெபாசிட் வாங்கிறதுக்கு ஆள் வருவான். அதனால் ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி. அது நிரூபிக்கப்பட்டுட்டு நம்ம தேர்தலுக்கு முன்னே பேசும்போது நம்மளை காய்ச்சி முன்னு சகோதரர்கள் திட்டுனாங்க. நம்ம சகோதரர்கள் தான். இப்போ உண்மையை உணர்ந்திருப்பாங்க. நியாயத்தை தான் ஏன் சொல்கிறான்? அவன் நம்ம நியாயமாக மற்ற ஜாதிகளுக்கான உரிமைக்காக போராடுறான். எல்லா ஜாதியும் விழிச்சுக்கிட்டாங்க. இனிமேல்லாம் வந்து நம்ம ரெட்டையில எம்ஜிஆர் ஜெயலலிதான்லாம் காட்டி ஜாதிகளை ஏமாற்ற முடியாது. ஓரளவு இன்னும் ஏமாத்ததை தடுக்கிறதுக்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. இந்த அளவு ஓட்டுக்கே கொஞ்சம் ஏமாற்றி இருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் போய் இது தோத்த கட்சி, இது இவர் கையில் வச்சு ஜெயிக்காது, ஜெயலலிதா கையில் உள்ள ரெட்டையிலங்கிறதெல்லாம் இன்னும் நமக்கு கடுமையாக உழைச்சி மக்களை சந்தித்து உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எது எப்படியோ முக ஸ்டாலின் அவர்களை தோக்கடிக்கணும்னா 1 to 1 தான் கொண்டு வரணும். அந்த 1 to 1க்கான பணி 2 வருஷம் இருக்குது. எல்லா தலைவர்களையும் பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். எடப்பாடியோட கோஆப்ரேஷன் அதுக்கு தேவைப்படுது. ஏன்னா எடப்பாடியும் எப்படியும் ஒரு 20% வச்சிருக்காரு. 20% நான் ஒத்துக்கல. அரசியல் கட்சிகளும் அதை ஒத்துக்காது. டேட்டா 20 தான். அதுல தேமுதிக விஜயகாந்த் ஓட்டு, அவங்க மேல சிம்பதி ஓட்டு கணிசமா இருக்குது. எனிவே கூட்டணின்னு வரும்போது வந்து வரக்கூடிய கட்சிகள் இவரை 20% மதிக்க மாட்டாங்கல்ல. என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அவருக்கு வியூகங்களை நம்ம பார்ப்போம். டிஸ்ட்ரஸ் பொசிஷன்ல அவருக்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார். அவர் நகர்வை செய்யட்டு, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளோட கருத்து 1 to 1 தான் முக ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுங்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி காமராஜ் கட்சியை பிடிச்சி இது தையல்பாக ஆதித்தன், பசும்பன் முத்துராமலிங்க தேவர், நாடிமுத்து பிள்ளை, வல்லத்தரசு, டிஎஸ் ஆதிமூல நாடார் போன்ற பெரும் தலைகள் எல்லாம் கட்சியை விட்டு அழுத்தம் கொடுத்து கட்சியை காங்கிரஸ் விட்டு வெளியேற்றி காங்கிரஸை பிடிச்சி காங்கிரஸ் வர்சஸ் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ன்னு இருந்தார் இல்லையா? அதே மாதிரி ஸ்டாலின் ஒரு தெளிவான கூட்டணியை இண்டாக்டாக வச்சு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற இதில் தான் இன்னைக்கு தமிழக அரசியல் இருக்குது. எடப்பாடி ரொம்ப தூரத்தில் தான் இருக்கிறாரு. சீமானோட வளர்ச்சியும் அவருக்கு பெரிய அடி, அண்ணாமலை வளர்ச்சியும் அடி, மீண்டும் இவங்க 2 பேருக்குள்ள வளர்ச்சி அவருக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும்.
சரி ஓகே, அங்கே தான் வரேன் நான். சரி, தென் மாவட்டங்களில் 3வது போகிறது, டெல்டாவில் 3வது போகிறது, சென்னையில் 3வது போகிறது, ஓகே, இங்கே பிரச்சனை இருக்குன்ற சட்டமன்ற தேர்தலில் தெரிஞ்சிச்சு. கொங்கு மண்டலத்திலே 3வது போயிருக்காங்க, கோயம்புத்தூரில் 3வது போயிருக்காங்க, நீலகிரியில் 3வது போயிருக்காங்கன்றது நிச்சயமாக வந்து அவங்க கேடர்ஸே பெருசாக வேலை செய்யலை அப்படின்றது. கேடர்ஸ் நிறைய பேர் அதிமுக கேடர்ஸே ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. மதுரை எம்பி கோபாலகிருஷ்ணன் பன்னீரோட உயர்மட்ட குழு உறுப்பினராக போட்டிருந்தாரு. அவர் தான் காலையில் கேட்டார், சொன்னார், சார் அட்வைட் சார், இத்தனை கோடி உறுப்பினர்னு சொல்றாங்க, மொத்த உறுப்பினருக்கு 3ல் 1 கூட ஓட்டு வரலையா சார், இதை நீங்க கேளுங்கன்னாப்புல. நான் அதை ஏன் கேட்கலன்னா, அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னும் அதை கேட்டுட்டு இருக்காங்க. உறுப்பினர் இவருன்னு சொல்றதே பொய்ன்னு நமக்கு தெரியுங்கிறனால அதை வச்சு நம்ம அஜிடேட் பண்ணல. பட் எல்லாருமே இன்னைக்கு அதை பேசக்கூடிய சூழ்நிலை வந்து, ஏன்னா இத்தனை கோடி தொண்டர்கள்லாம் பேசக்கூடாது, வாங்கின ஓட்டை தாண்டி தொண்டர்கள்னு பேசுறதெல்லாம் சும்மா ஊடகத்தில் வந்து இருந்துக்கிட்டு அர்த்தம் இல்லாம கீர்ன ரெக்கார்ட் பிளேட் மாதிரி பேசுறதெல்லாம் நியாயமான பார்வையாக இருக்காது. தெளிவாக அது இவ்வளோ ஓட்டு தான் வந்திருக்குங்கிறது இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் சொல்லுவீங்க கொங்கு இளைஞர் மத்தியில் அண்ணாமலைக்கு பெரிய ஆதரவு இருக்குது, நிமிர்ந்து நிற்கிற கவுண்டர்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தீங்க. அது எந்தளவு உண்மைன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து அதிமுக கோட்டையாக இருந்த கோயம்புத்தூரில் 3வது போயிருக்கு, அண்ணாமலை 2வது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அண்ணாமலை தோல்வி எழுந்திருந்தாலும் அதை நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவே பார்க்க. வேலுமணிக்கு அடி, நான் வேலுமணியை விட்டு கொடுக்கல. வேலுமணி எந்த இடத்துல அவருக்கு ஆர்கனைஸ் கெப்பாசிட்டி நான் விட்டு கொடுத்து பேசலை. அவர் அதில் கோட்டை விட்டுட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து வேலுமணி கோட்டை விட்டுட்டார். அது வந்து எடப்பாடிக்கான பலகீனம் அல்ல. நான் செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியாக பெரிய ஆர்கனைசராக வேலுமணியை தான் மதித்தேன். எடப்பாடி கூட 3வது ஆர்கனைசர் தான் சொன்னேன். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வேலுமணி இந்த இடத்துல கீழே போயிருக்கக்கூடாது. நான் இந்த 3வது இடம் அதிமுக போனதை எடப்பாடியின் தோல்வியாட்டு அவர் மேலே பழி சுமத்த விரும்பல. ஏன்னா 10 தலைன்னு சொல்லும்போது வேலுமணியை தான் 2வது பெரிய தலையாக நம்ம மதித்தோம். 2வது பெரிய தலையான வேலுமணி இந்த பின்னடைவை சந்திச்சிருக்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல எடப்பாடியை குறை சொல்ல விரும்பல, வேலுமணி தான் அந்த இடத்துல செட்பேக்குன்னு நான் சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட பலரும் கேட்கும்போது கூட எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லும்போது, வேலுமணியும் இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட், பெரிய ஆர்கனைசர், தமிழ்நாட்டிலே 2வது பெரிய ஆர்கனைசர் வேலுமணிங்க தான் நம்ம வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். அந்த இடத்துக்குள்ள இருந்து வேலுமணி இன்னைக்கு ஸ்லிப் ஆயிட்டாருன்னு தான் தோணுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீலகிரியிலம் பேசும்போதும் இந்த வாட்டி முருகன் 2வது இடம் வந்தால் தான் அவருக்கு டெல்லியில் அடுத்த கட்ட பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அவரும் ஒரு இந்த தனபாலுடைய தனபாலுக்கு அந்த திரைப்படத்தின் மூலியமாக அவ்வளோ ப்ரொஜெக்ஷன் கிடைச்சு. பட் அதை தாண்டி 2வது இடம் பெற்றது வந்து அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நீலகிரியில் வந்து. கண்டிப்பாக நீலகிரி எல் முருகன் 2வது இடம் பெற்றது பாராட்டத்தக்கூடிய விஷயம்தான். அது மட்டும் இல்லை, கட்சி அவரை மற்ற பகுதிகளிலையும் மடிகா சமூகம் அவரோட சமூகத்தோட ஒரு ஃபேஸ் ஆட்டு அவரை பயன்படுத்தினாங்க. எல் முருகனை பொறுத்தவரை நமக்கு என்ன கருத்து வேறுபாடுன்னா, எடப்பாடிக்கு ஆள் மாதிரி அவர் செயல்படுறாருங்க தான் அவர் மேலே நம்மளோட கிரெட்ஜியை தவிர மற்றபடி அவர் 2வது இடம் வந்து சாதனை தான். மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் ஆட்டு மடிகா கம்யூனிட்டி மக்கள் மத்தியில் மற்ற மாநிலங்கள்லையும் அவர் ஒரு ஓட் கேச்சருங்கிற அளவுக்கு ஒரு இமேஜ் இருந்ததும் ஒரு கட்சிக்கு ஒரு ப்ளஸ் ஆனவர் தான். ஓகே, இப்போ வந்து பாஜகவோட இந்த பர்டிகுலர் பர்ஃபார்மன்ஸ் 11.6%, 11.2%. தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் ஒரு தனிப்பட்ட கட்சி, அந்த கட்சியின் தனிப்பட்ட வாக்கு வங்கி 10% மேலே வந்தது வந்து தெரிஞ்சு இந்த மூப்பனார் காலத்தில் காங்கிரஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நினைக்கிறேன். அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல ஒரு வளர்ச்சி. பொன்னார் தமிழிசையை விட அவர் பவர்ஃபுல் லீடராக இருப்பாருன்னு சொன்னோம். அதை அவர் நிரூபிச்சிட்டாரு. நல்ல ஓட்டு. இது வந்து அண்ணாமலைக்கு எதிர்ப்பாளர்களுக்கு வந்து இதை எப்படி எதிர்கொள்ளன்னு தெரியாமல் தப்பாக தத்திக்க பித்திக்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறது எல்லாமே அண்ணாமலை இதை சாதிச்சிட்டாருங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்களே ஏமாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் அன்னைக்கும் அண்ணாமலையோட ஒரு பேட்டியை பார்த்தேன். அன்னைக்கு தொண்டன் தலை நிமிர்ந்துட்டான்னு சொல்கிறார். அப்போ தொண்டர்கிட்ட ஒரு கனெக்டை உருவாக்கி இந்த இரட்டை இலக்க வாக்குங்கிறது தொண்டன் தலை நிமிர்ந்துட்டாங்கிறதுல அவர் கரெக்டாக போறாருன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ சென்னை போன்ற பகுதியில் கூட தமிழிசை வந்து இப்போ இங்கே 2வது வந்திருக்காங்க. அதே ஜெயக்குமார் சன் கண்டெஸ்ட் பண்ணி 2வது வந்திருக்காங்க. ஸோ சென்னையிலும் பிஜேபி வளர்ச்சி, திருவள்ளூர் 2வது வந்திருக்காங்க பிஜேபி. திருவள்ளூரில் வந்தால் தான் பெரிய விஷயம். ஆமாம், அது எதிர்பார்க்கல. வேட்பாளர் போட்டு. ஆமாம், அந்த சவுத்தில் உள்ள வேட்பாளர் ஆட்டோமேட்டிக்காக மோடி பிரதமருங்கிறதுக்கான வாக்குகள் நகர்ப்புறத்தில் தெளிவாக விழுந்திருக்குது. அண்ணாமலை தலைமையில் இது ஒரு சீரியஸான பார்ட்டியாட்டு இவங்க நடத்துகிறாங்கங்கிறதும் மக்கள் மத்தியில் ஒரு இம்ப்ரெஷன் விழுந்ததில் ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் பாஜக போடுறாங்க. இப்போ இதில் எது அடிபட்டு போச்சுன்னா,
அவருக்கு சாஃப்ட் இந்துத்துவா ப்ளஸ் முஸ்லீம் அவுட்ரீச்சுங்கிறது அடிபட்டு போச்சு. அந்த இந்துத்துவா வாக்குகள் எடப்பாடி எஸ்டிபிஐக்கு ஒரு டிக்கெட் கொடுத்ததுமே அது அந்த வாக்குகள் வந்து ஜெயலலிதா காலத்தில் பாஜக ஜெயிக்காது, அதனால ஜெயலலிதா அம்மையார் ஜெயிப்பாங்கன்னு போடுவோன்னு இருந்த வாக்காளர்கள் பாஜகவும் ஜெயிக்காது, அதிமுகவும் ஜெயிக்காது, பாஜக வளர்த்து விடுவோம், பாஜகவை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். எத்தனை நாளைக்கு ஜெயலலிதா மாதிரிப்பட்ட ஒரு பலமான லீடர் இல்லாத எடப்பாடிக்கு அதிமுகவுக்கு நம்ம தேவையில்லாமல் ஓட்டு போடணுங்கிறதுல தெளிவாக மக்கள் வந்துட்டாங்க. இந்துத்துவ வாக்களை அண்ணாமலைட்ட எடப்பாருன்னு நாம் சொன்னது உறுதியாக ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் மற்றொரு பொருள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, திமுகவோட வாக்கு வந்து 53 தான் 47க்கு வந்திருக்கு. இது என்ன காரணம்னு நினைக்கிறேன்? லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் கிறிஸ்டின் முஸ்லீம் பறையர் வாக்கள் சீமான்ட்ட பேருக்கு. சீமான் 3.8 தான் 19 எடுத்திருந்தாரு. மற்ற 19 உள்ள மற்றவங்களோட ஓட்டில் எந்த பெரிய டிஃபரன்ஸும் பெருசாக இல்லை. ஆனால் 19 இருந்ததை விட சீமான் வந்து ஒரு 4.5% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்காரு, 8.2க்கு போயிட்டார். அப்போ இந்த 4.5% இன்க்ரீஸிங் போது வாக்கு வங்கி இழந்திருக்கிறது திமுக தான். 6% இழந்திருக்கிறாங்க. 6%ல் 4.5% சீமான் அதை அக்யூர் பண்ணியிருக்கிறாருன்னா இழந்தது திமுக, எடுத்தது சீமானுக்கு தெளிவாகுது. இது எடப்பாடிக்கு தான் அடி. திமுக ஓட்டு அதிருப்தி ஆகும்போது அது சீமானுக்கு வருது, எடப்பாடிக்கு போகல. எடப்பாடிக்கு வேணா ஒரு 1/2% போயிருக்கும், பாஜகவுக்கு 1% போயிருக்கும். பாஜகவுக்கு 1, எடப்பாடிக்கு 1/2, சீமானுக்கு 4.5%ங்கிற அளவுக்கு வந்ததுன்னா சீமானுக்கு வளர்ச்சி வந்து எதிர்காலத்தில் சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் இதை சீரியஸாக பார்ப்பாருன்னு கருதுறேன். குறிப்பாக முஸ்லீம்களுக்கு 3.5 இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் 3.5 என்ஷூர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட வரலாம். அது மட்டும் இல்லை, சீமானுக்கு வாக்களித்த சமூகங்கள் சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் தான். அன்னைக்கு அதிமுக இடைநிலை ஜாதிகள் கையில் போயிட்டுங்கிற இடத்துல அடிமையாக ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் இருந்தவங்களாம் இன்னைக்கு ஆட்டம் போடுறாங்கங்கிறதுல சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் இந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இவங்களாம் அடிமையாக இருந்தாங்க. இப்போ நமக்கு இந்த கட்சியில் என்ன இருக்குன்னு சொல்லும்போது அவங்க திமுகவுக்கு செட்டில் ஆனாங்க. திமுகவுக்கு இந்த செட்டில் ஆனவங்க இப்போ சீமானை நோக்கி நகர்றாங்க. இந்த இடத்துலையும் திமுக வந்து வண்ணார், நாவிதர், குயவர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா போன்ற சமூகங்களுக்கு வந்து வாரியம் மேல் சபையை கொண்டு வந்து எம்எல்சி, முக்குவர், பரதவராஜகுல மீனவர், குறும்ப கவுண்டர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம், இப்படி பல சமூகங்கள் எல்லாருமே நம்ம தொடர்பில் தான் இருக்காங்க. கூட்டங்களுக்கு போகிறேன். கோயம்புத்தூரில் ஒரு போயர் சமூக ஒரு பெரிய கிருஷ்ண போயர்னு நினைக்கிறேன், அந்த விழாவுக்கு வந்து இந்த மாதம் எண்ட்லேயே போகிறேன். பெரிய அளவில் பண்ணுறாங்க. அந்த மாதிரிப்பட்ட சமூக பிரபலங்கள், அந்த சமூகத்துக்காக உழைக்கக்கூடியவங்கள், அதில் இருந்து மக்கள் மத்தியிலிருந்து கொண்டாடக்கூடியவங்களுக்கு அங்கீகரித்து திமுக இவங்களெல்லாம் அரவணைக்க தவறுச்சுன்னா நாம் தமிழருக்கு செல்வாக்கு வந்து மேலும் பெருகுன்னு தான் நான் கருதுறேன். இந்த அளவில் 4.5% வாக்குகளை திமுக கழகம் சீமான்ட்டு இழந்திருக்குது. தமிழக அரசியலில் இது பலரும் பேச மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. ஆனால் மு.க. ஸ்டாலின் வந்து நுணுக்கமான அரசியல்வாதி, அவருக்கு அது தெரியும். அவரை சுற்றி இருக்கிற திமுக அது புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சீமானுக்கு இந்த வளர்ச்சிங்கிறது இந்தியாவிலே இல்லாத ஒரு புதிய சாதனைன்னு கருதுறேன். சார், இப்போ நிறைய பேர் வந்து அதிமுகவுக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் ஒன்று வைப்பாங்க. அந்த டிஃபென்ஸ்க்கு ஒரு கம்பேரிசன் நீங்களே வச்சுருங்க. இது வந்து 2014 திமுக அடைஞ்ச தோல்வி மாதிரி தான் அப்படின்ற கம்பேரிசன் வைப்பாங்க. அதில் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன எனக்கு புரியுது. உங்களோட பார்வையில் 2014 திமுக எடுத்த ஓட்டுக்கும் இப்போ அதிமுக 24 எடுத்த ஓட்டுக்கு வித்தியாசம் என்ன? 2014 திமுகவில் கலைஞர் தலைமை. இப்போ வந்து அவர் எதிர்கொண்டது ஜெயலலிதா, பெரிய இதை ஜெயலலிதாவை எதிர்கொண்டாரு. இப்போ வந்து இங்க போட்டியை வந்து ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும். ஸ்டாலின் வந்து கூட்டணியை இன்டாக்டா வச்சுப்பாரு. ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லைங்கிற லெவல்ல தான் இருக்கிறாப்புல. எடப்பாடியால ஸ்டாலினை தோக்கடிச்சுட முடியாது. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஜெயலலிதா வந்து 45% வாக்கெடுக்கும் போது சரி, பாஜகவால் வந்து 5.5% வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது. ஜெயலலிதா எடுத்தது 45. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாஜக ஜெயலலிதாவையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஜெயலலிதா 2006 வந்து 33% வாக்குகள்கிட்ட எடுக்கும்போது பாஜக 2.5% வாக்கு தான் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 2016 ஜெயலலிதா 41% வாக்கு எடுத்து ஜெயிக்கும் போது பாஜக வந்து 2.7% வாக்கு தான் எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு பாஜக 11% வாக்கு எடுத்திருக்காங்கன்னா அதிமுகவோட பாதிக்கு மேலே வந்தாச்சு. பாஜக ஒரு அணியா இருக்கிறாங்க.
அந்த அணிக்கு வந்து ஒரு 18% வாக்கிட்ட இருக்குது. பாஜக ஒரு அணியா நின்று 18% வாக்கு எடுக்கிறாங்கன்னா நானே 15 தான் அவங்களோட ஆவரேஜ் ஸ்ட்ரென்த்துக்குள்ளே வச்சுருந்தேன். ஒரு 20% ஜம்ப் ஆகி வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு அவங்க ஏறி இருக்காங்கன்னா அதிமுக வந்து இனிமேல் பாஜக அணி கூட கூட்டணி வச்சிங்கன்னா 50-50 தான் கூட்டணி வைக்க முடியும். 50 தான் முடியும். அதிமுக கோயிங் டவுன், என்டிஏ கோயிங் அப், அதில் வந்து 50 தான் கூட்டணி வைக்க முடியும். அந்த இதில் சட்டமன்றம் ஒன்றும் பாஜகவுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை. எப்படி மோடி சம்பந்தமான எலெக்ஷனில் பாராளுமன்றம் ஒன்றும் எடப்பாடிக்கு முக்கியம் இல்லைன்னு அதிமுக தரப்பு சொன்னாங்களோ அதே மாதிரி சட்டமன்றம் 26, 29 தான் பாஜகவுக்கு முக்கியம். திமுக அணி இன்டாக்டாக இருக்குது. அப்போ எடப்பாடி நிலைமை அதள பாதாளத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. திமுக 2014 கூட இது கம்பேர் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை. திமுக கூட அன்னைக்கு தனிச்சு நின்ன காங்கிரஸ் வந்து 4.3% வாக்கு தான் எடுத்தாங்க. திமுக 25% வாக்கிட்ட எடுத்திருந்தாங்க. உடனே காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தாங்க. கம்பைன்ட் எஃபெக்டாக அவங்க 40% வந்தாங்க. இப்போ 2024 எப்படி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்க முடியாமல் போனாரோ அதே மாதிரி 26 அவர் தலைமையில் கூட்டணி அமைக்க முடியாது. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். அதை எப்படி செய்து காட்டினோமோ அதே மாதிரி இதையும் செய்து காட்டுவோம். கண்டிப்பாக எடப்பாடியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. எடப்பாடியோட சூழல் மீண்டும் தனிச்சு போக வேண்டியது இருக்கும். அல்லது பாஜகவோட டேர்ம்ஸுக்கு ஏற்ப பாஜகவோட அவங்க கைகோர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது 50-50ங்கிற ரேஞ்சுக்கு தான் அந்த கைகோர்ப்பு இருக்கும். இப்போவே 56% தேமுதிகவோட சேர்த்து அதிமுக அணிக்கு கொடுக்கலாம்னும் 44% பாஜகவோட கட்சிகளுக்கு கொடுக்கலாங்கிறதும் கருத்து பரவலாக ரெண்டு பேரும் சேரணும்னு சொல்லும்போது எப்படி சேரணும், ஒருத்தர் நஷ்டப்பட ஒருத்தர் லாபப்பட சேர முடியாதுன்னு சொல்லும்போது இந்த கருத்து இப்போ பலத்தின் அடிப்படையில் 23-18 அடிப்படையில் இது தெளிவாக பேசப்படுது. இதில் தேமுதிக ரோலும் பெருசு. தேமுதிக வச்சு கணிசமான வாக்கு வந்திருக்குங்கிறதையும் பிரேமலதா அம்மையார் உணர்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி வந்து 2024 விட 26 மிக மோசமான சூழ்நிலையில் சந்திப்பாருங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. 24 அவர் யாரு கூட அலையன்ஸ் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குன மாதிரி 26 உருவாகும். அதற்கான சூழ்நிலை தான் இருக்குது. அதிமுகங்க சொல்றது எது எல்லாம் சொல்லுவாங்களே, அதை பற்றி ஒன்றும் மற்ற கூட்டணி கட்சிகள் அதை மதிக்க மாட்டாங்க. மக்கள் மத்தியில் சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம், அதை கொண்டு போகலாம். முடிவெடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இந்த ஓட்டே தேமுதிக இல்லைன்னா இல்லைன்னு தான் நினைப்பாங்க. இதுதான் உண்மை. நாம் பேசுறது அண்ணாமலை ஏற்றுக்குவாரு, தென் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்குவாங்க, திருமாவளவன் ஏற்றுக்குவாரு, செல்வ பெருந்தகை ஏற்றுக்குவாரு, சிவகங்கையில் ஒருத்தர் இருக்காரு கார்த்திக் சிதம்பரம் அவர் கூட ஏற்றுக்குவார். இதுக்கு மேலே அவரை பேசுனா ஏன்பா இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறங்கிற மாதிரி அவரையே கட்சிக்காரங்க கேட்டுப்படுவாங்க. அதனால இனிமேல் அவரெல்லாம் வாய் விட்டு எடப்பாடி அதெல்லாம் கார்த்திக் சிதம்பரம் பேச மாட்டுறாங்க, என்னப்பா அரசியல் தெரியாத ஆளா இருக்கிறியப்பான்னு அவரையே சொல்லிவிடுவாங்க மக்கள். அதனால முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் சிபிஐ லீடர்ஸ் ஏற்றுக்குவாங்க, இவர் துரை வைகோ ஏற்றுக்குவார், கமலஹாசன் ஏற்றுக்குவார், கோமாதேக ஈஸ்வரன் அண்ணன் ஏற்றுக்குவார், எல்லாருமே ஏற்றுக்குவாப்புல. ஈஸ்வரன் கூட ஏற்றுக்குவார், அவரோட கேண்டிடேட்டும் ஜெயித்துட்டாப்புல நாமக்கல்ல. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அவரும் கரெக்டாக எடப்பாடி கூட போகிறதுல லாபம் இல்லைன்னு தெரியும். அப்போ நாமக்கல்ல அவர் வெற்றி பெற்றாருன்னா கொங்கு வேளாளரில் கொங்கு ஈஸ்வரனுக்கு செல்வாக்கு ப்ளஸ் நான் கொங்கு வேளாளர் இதில் தான் அவர் நிறுத்தின கேண்டிடேட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்போ அவரும் ஸ்டாலின் கூட நின்னா வெற்றி தாங்கிறத உணர்றாரு. ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்டுங்கிற சூழ்நிலையிலையும் எந்த கட்சியும் கூட்டணி கட்சியும் வெளியே போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் ஒரு கூட்டணி இன்டாக்டாக வச்சு ஜெயிக்கிறது தான் அவருக்கு கூடுதல் பலம். எடப்பாடி கூட யாரும் கூட்டணிக்கு வரப்போகிறதில்ல. பிளேயர்ஸ் நம்ம கருத்தை தான் ஏற்றுக்குவாங்க. ஸ்டாலின் இன்டாக்டாக கூட்டணி கொண்டு போகிறது அவருக்கு திறமை. அவர் கூட இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னாலும் சரி மற்ற பிளேயர்ஸ்னாலும் சரி அவங்க நன்மைக்கு நம்ம கருத்தை தான் ஏற்றுக்குவாங்க. எடப்பாடி கூட 2026 கூட்டணிக்கு ஆள் இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். சார், நம்ம இந்த தேசிய அரசை பற்றி பேசல. உங்களுக்கே தெரியும் தேசிய அளவில் மோடிக்கு மெஜாரிட்டி இல்லை. அவர் கூட்டணி கட்சிகள் அங்கங்கே தேடிட்டு இருக்காருன்ற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. சந்திரபாபு நாயுடு நிதிஷ் கமிட்டடாக இருக்காங்க. அப்படி தேடும் பட்சத்தில் திமுக அணியில் வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் போக மாட்டாங்க. விசிகாவும் துரை வைக்கவும் ஒரு MOS போன்ற பதவி வாக்குறுதி கொடுத்தால் போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவங்க இந்த அணியில் இன்டாக்டாக இருக்கிறாங்க. இந்த அணிக்குள்ள அவங்க இன்டாக்டா கொண்டு போறதுக்கு தான் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி அந்த இன்டாக்ட்னஸ் உடையதா? இல்லை இன்டாக்டா இருக்கிறாங்க. ஒரு காம்பினேஷன்ல கெமிஸ்ட்ரியில வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி முக்கியம். எப்படி நிதிஷ்குமாரும் நாயுடுவும் மோடியை விட்டு போக மாட்டாங்களோ
அவங்களுக்கு வந்து ஆந்திராவில் வெற்றி பெறதுக்கு மோடிக்கு இமேஜ் தேவை. அதே மாதிரி இவருக்கு பீகாரில் 3வது ஆள் தான் மோடி அல்லது தேஜஸ்வியை வச்சு ஜெயிக்கிறார். தேஜஸ்வி நம்ம அவரை கையில் எடுக்க மாட்டார். அப்போ மோடி கூட அவர் டிராவல் பண்ணி மோடிக்கும் தேவை. அந்த மாதிரி இன்டர்லாக்டுங்கிற லெவலில் இருக்காங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு காம்பினேஷனில் ஜெயித்துட்டு இருக்காங்க. இந்த வெற்றி தொடர் வர அவங்க தொடருவாங்கன்னு தான் நான் கருதுறேன். எம்ஓஎஸ்க்கெல்லாம் அவங்க துறை வைக்கவோ திருமாவளவனோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ராஜ்யசபா கொடுத்தாங்க, அதை திருமாவளவன் ஏற்றுக்க விரும்பலைன்னு நமக்கு தெரியும். இப்போ அவங்க வெற்றியில் போகிறாங்க, ஒரு கருத்தியலில் போகிறாங்க. மக்களை சந்திக்கிறது அப்புறம் அவங்களுக்கு அவங்க கருத்தியலேருந்து சந்திக்கிறது சிரமமாகும். ஸோ அவங்கள நான் இந்த அணிலே இன்டாக்டாக இருப்பாங்கன்னு தான் என்னோட அசஸ்மெண்ட்டில் நான் பார்க்குறேன். சரி, ஓகே சார். இவ்வளோ தூரம் வந்து எனக்கு கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்க சார். தேங்க்யூ சார்.